ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் அறிவியலில் 3rd லெசன் ஒளியியல் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகேங்களா? ஒளி அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது ஒளியை வந்து நம்ம ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம். ஒளியானது நேர்கோட்டில் தான் செய்யும். அது சமதள பரப்பல் மீது பட்டு மறுபடியும் நம்ம கண்ணை அடைஞ்சு கண்ணூர் ஒளியை அடையிறதுனால தான் நம்ம ஒரு பொருளையவே பார்க்க முடியுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்ட் புக்லேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஒளி அப்படிங்கிறது ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு நேர்கோட்டில் தான் செல்லும். ஓகேங்களா? இது பல பொருள்களை பட்டு எதிரொலிப்பு அடைஞ்சு மறுபடியும் நம்ம கண்ணை அடையிறதுனால நம்ம வந்து அந்த பொருளை வந்து பார்க்க முடியுது. இதுதான் வந்து ஒளியினுடைய பண்பு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாடத்தில் ஆடினா என்ன, சமதள ஆடிங்கிறது நம்ம கீழ் வகுப்புலேயே படிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அதுவும் பரவளைய ஆடிகள் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதையும் எதிரொலிப்பு விதிகளும் ஒளி விலகல் விதிகளும் பெரிஸ்கோப் கலைடாஸ்கோப் பண்ணுறதுல ஒளி வந்து எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? முதல்ல ஆடிகளினுடைய வகைகள். அப்போ ஆடிகளுடைய வகையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒளியை எதிரொலிக்கும் பண்பினை பெற்றுள்ள பளபளப்பான ஒளியியல் சாதனமே தான் ஆடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒளியை எதிரொலிக்கும் பண்பினை பெற்றுள்ள பளபளப்பான ஒளியியல் சாதனம் தான் ஆடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பட்டு எதிரொலிக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் வந்து ஆடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மட்டும்தான் எதிரொலிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அல்லது வெள்ளி மூலம் பூசப்பட்ட ஒரு கண்ணாடி துண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆடியை வந்து சமதள ஆடி, வளைந்த ஆடி, கோலக ஆடி, உருளை ஆடி இப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க. அதாவது ஆடிகள் நார்மலாக வந்து சமதள ஆடிகள், வளைந்த பரப்புடைய ஆடிகள் அப்படின்னு 2ஆக பிரிக்கும். சமதள ஆடிகள் நம்ம ஏற்கனவே கீழ் வகுப்பில் படிச்சிட்டோம். இப்போ வளைந்த பரப்புடைய ஆடிகள் மறுபடியும் 4ஆக பிரிக்கிறாங்க. அவை கோலக ஆடிகள், உருளை ஆடிகள், பரவளைய ஆடிகள், நீள்வட்ட ஆடிகள் அப்படின்னு. ஓகேங்களா? இதில் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோலக ஆடியையும் பரவளைய ஆடிகள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கோலக ஆடிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின். 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் உள்ள வென்னீஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. பாதரசம் மற்றும் வெள்ளி உலோக கலவினை இதற்காக பயன்படுத்தினர். கண்ணாடி தகட்டின் மீது உருகிய அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகத்தினை மெல்லிய படலமாக பூசி அதனை ஆடியாக தற்போது பயன்படுத்தி வருகிறோம். அதாவது 16ஆம் நூற்றாண்டில் தான் வந்து இத்தாலியில் தான் பார்த்திங்கன்னா ஆடிக்கு பின்புற வந்து வெள்ளியில் அதாவது அலுமினியம் அல்லது பாதரசத்தை பூசி பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போயும் நம்ம அதே மாதிரி தான் நம்ம கண்ணாடியில் பின்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம உலோகத்தில் வந்து மெல்லிய படலமாக பூசி நம்ம கண்ணாடியாக யூஸ் பண்ணிட்டு வரோம், ஆடியாக பயன்படுத்திட்டு வரோம். ஓகேங்களா? இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோலக ஆடிகள். ஓகேவா? கோலக ஆடினா ஒன்றுமே இல்லைங்க, வளைந்த பரப்புடைய ஒரு ஆடியை வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து கோலக ஆடிகள். இப்போ கண்ணாடி நம்ம வீட்டில் இப்போ யூஸ் பண்ணுற கண்ணாடி எல்லாமே நேராக இருக்கும். சரிங்களா? இது நார்மலாக நேராக இருக்கும். ஆனால் இந்த கோலக ஆடிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளைந்த பரப்புடையதாக இருக்கும். அதுதான் வந்து கோலக ஆடிகள். இந்த வளைந்த கோலக பரப்புனால ஒரு பகுதியை வந்து ஆடியை வச்சு பயன்படுத்துறதுக்கு பேர் தான் வந்து கோலக ஆடிகள். அதாவது வளைந்த ஆடிகள் ஒரு கோலத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்டால் அவை கோலக ஆடிகள். அதாவது வளைந்த ஆடிகள் வந்து வளைஞ்சிருக்கும்ல, அது வந்து ஒரு கோலத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்டால் அந்த ஆடிக்கு பேர் தான் கோலக ஆடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இது வளைஞ்சு இருக்குங்க, கோலக பரப்பன் மாதிரி இது வளைஞ்சு இருக்கும். ஓகேங்களா? இந்த இப்படி வளைஞ்சு இருக்கும். சரிங்களா? இந்த கோலக ஆடியில் உள்பக்க எதிரொலிப்பு பட்டு ஒளியானது இந்த பக்கம் பட்டு எதிரொலிப்பு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு குழி ஆடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கோலக ஆடியை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து குவியாடி, இன்னொன்று குழி ஆடி. ஃபஸ்ட்டு குழி ஆடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி குளிந்த பகுதி தான் புதக்குழி அப்படின்னு சொல்லலாம். குழியாக இருக்கிறது குளிந்துரும். அதை குளிந்த பகுதியில் பட்டு எதிரொலிக்கிறதுக்கு பேர் தான் வந்து குழி ஆடி. இங்கே தான் வந்து ஒளியானது பட்டு இப்படி எதிரொலிக்கும். ஓகேங்களா? இங்கே படும். இதே குவிந்த ஆடி அப்படின்னா மேலே வந்து எதிரொலிப்பு, இங்கே வந்து பட்டு எதிரொலிக்கும். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. குழி ஆடி அப்படின்னா குளிந்த பகுதியில் பட்டு எதிரொலிக்கிறதுக்கு பேர் குழியாடி. குளிந்த பகுதியில் பட்டு எதிரொலிக்க பேர் குழியாடி. குவியாடி அப்படின்னா குவிந்த பரப்பில் பட்டு இந்த குவிந்த பரப்பில் படுறதுக்கு பேர் பட்டு எதிரொலிக்கிறதுக்கு பேர் குவியாடி. புரியுதுங்களா? குழியாடி அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் நம்ம பண்ணால் நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கண்ணாடி எல்லாமே குவியாடி. ஓகேங்களா? இதில் தோன்றக்கூடிய பிம்பம் வந்து நேரான பிம்பமாக இருக்கும். ஓகேங்களா? கண்ணாடி வந்து குழியாடிக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இது வந்து அதுவும் இல்லாமல் பிம்பத்தை வந்து பெரிதாக்கி நமக்கு காட்டும் இந்த குழியாடி.
இதே குவியாடி அப்படிங்கிறது நம்ம வாகனத்தில் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி வந்து குவி ஆடி. இது வந்து இப்போ பெருசாக இருக்கிறத வந்து சின்னதாக்கி காட்டும். அதனால தான் வந்து வாகனத்தில் வந்து தூரத்தில் வரக்கூடிய வாகனம் கூட கிட்டத்தல வர மாதிரி நமக்கு தெரியும். ஓகேங்களா, இது குவியாடி. ஓகேங்களா, இதுதான் கண்ணாடி குழியாடிக்கு எடுத்துக்காட்டு. வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய ஆடிகள் வந்து குவி ஆடிகள். ஓகேங்களா, இதுதான் குழியாடி குவியாடி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் தான் சொல்லியிருப்பாங்க. இதில் குவிய தொலைவுனா என்ன, குவிய என்ன, குழியாடிலையும் குழியாடிலையும் எப்படி வந்து ஒளிப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குழியாடினா என்ன நான் சொன்னேன், குளிர்ந்த பரப்பில் படும். ஓகேவா, குளிர்ந்த பரப்பு, இந்த குழிக்குள்ளே படுது. இப்படி வந்து இணைக்கற்றைகள் ஒளிக்கற்றைகள் வந்து பட்டு இப்படி எதிரொலிக்கும் இல்லைங்களா. எதிரொலிக்கிற பகுதி எல்லாமே ஒரே பகுதியில் வந்து குவியும். இதுக்கு பேர் தான் இங்கே வந்து குவியம் நடையும். ஓகேங்களா, குளிர்ந்த ஆடியில் உள்ளுக்குள்ளே குவியம் நடையும். அதே வந்து குவி பகுதியில் பார்த்தீங்கன்னா குவி ஆடியில் இங்கே பட்டு இங்கே வந்து எல்லாமே வந்து ஒன்று சேரும், எதிரொலிப்பு நடக்கும், இங்கே வந்து சேரும். இதுக்கு பேர் இங்கே குவி. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஆடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கோடெல்லாம் போட்டிருக்காங்களா, இந்த கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி பூசப்பட்ட ஒளி தடுப்பு. ஓகேங்களா, இதை குழியாடி குவியாடி. குவியாடி வந்து பின்புற பார்வை கண்ணாடியாக வாகனங்களில் பயன்படுகிறது. இதான் ஏற்கனவே படிச்சாங்களா. இக்கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது அது உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது போன்றதுக்கும் அருகில் உள்ளது போல ஒரு எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அதனால தான் பின்புற உள்ள வாகனத்தின் தொலைவு கண்ணாடியில் உள்ளது போல் தூரத்தில் இல்லாமல் அருகில் இருக்கும். ஓகேங்களா, அது அடுத்து வந்து ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஷின் தான், அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து பரவளைய ஆடைகள். பரவளைய ஆடைகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே பரவளையமா அப்படின்னு நம்ம மேக்ஸ் புக் இதில் பார்த்துருப்பேன் தெரியுங்களா. இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் பரவளையம் இல்லையா. இதுவும் பார்த்தீங்கன்னா குழியாடி மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த பரவளையத்தில் இப்போ எதிரொலிக்கிற குவியல் ஆடி எல்லாமே வந்து இந்த குழிவான பகுதியில் வந்து தான் எல்லாமே ஒளியானது வந்து படும். ஓகேங்களா, அதான் பரவளைய போன்றவே வளைந்த பரப்புடைய ஆடி தான் இதுக்கு. பரவளையத்து மாதிரியே ஒரு வளைந்த பரப்புடைய ஆடியாக தான் இருக்கும். இது குளிர்ந்த எதிரொலிக்கும் பரப்பினை கொண்டது. இதுவும் குழியாடி எப்படி இருக்கும், குழியாடியில் வந்து இங்கே வந்து தானே வந்து ஒளிக்கற்றைகள்லாம் படும். அதே மாதிரி இந்த பரவளையத்துலேயும் வந்து குளிர்ந்த பகுதியில் தான் வந்து ஒளிகள் பட்டு எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பரப்பானது அதன் மீது விழும் ஒளிக்கற்றையை ஒரே புள்ளியில் குவிக்கும். இங்கே வந்து உழுகிற எல்லா இதையுமே வந்து இதே புள்ளியில் ஒரே புள்ளியில் குவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் ஒளிக்கதிர்களை உண்டாக்கும் ஒளி மூலத்தினை பரவளைய ஆடியின் குவிய புள்ளியில் வைத்தால் ஒளிக்கதிர்கள் பரவளைய பரப்பில் பட்டு எதிரொலிக்கும். ஓகேங்களா, ஒளிக்கதிர்கள் அதாவது இந்த குவிய புள்ளியில் வைத்தால் இந்த ஒளிக்கதிர்கள் பரவளைய பரப்பில் பட்டு எதிரொலிக்கும். எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் ஆடியின் முதன்மை அச்சிற்கு இணையாக ஒரு குறிப்பிட்ட திசையில் விரிந்து செல்லும். அதாவது இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒளிக்கதிர்கள் இருக்கு இல்லையா, ஒளிக்கதிர்களை உண்டாக்கும் ஒளி மூலத்தினை பரவளைய பரப்பில் வச்சாங்கன்னா இந்த எல்லாமே ஒரு குவியத்தில் பட்டு மறுபடியும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது பரவளையத்தில் இது படுற எல்லா கதிருமே வந்து ஒரே ஒரு புள்ளியில் பட்டு மறுபடியும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ஒளிக்கதிர்கள் எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் வந்து ஆடியின் முதன்மை அச்சிற்கு இணையாகவே செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதாவது நார்மலாக இந்த பரவளையம் எப்படி நான் சொல்லியிருக்கேன், குழியாடி மாதிரியே வந்து குழியான பரப்பில் வந்து படுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அப்போ குழியான பதரில் படுறப்ப இது எல்லாமே வந்து என்னென்னா குழியான பகுதியில் படுறது அப்படின்னா ஒரு இதுக்குள்ளேயே தானே வந்து குவியும். இந்த குவிய கூடிய பகுதிகளும் வந்து மறுபடியும் இந்த பரவளைய பகுதியை நோக்கியே எதிரொலிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது வந்து எதுக்காக இணையாக இருக்கும் அப்படின்னா இந்த முதன்மை கட்சி வருதுல்ல அதுக்கு இணையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரவளையத்தில் வந்து எல்லாமே படரக்கூடிய எதிரொலிப்பு கதிர்கள் வந்து குழிப்பகுதியில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழியாடிங்கிற மாதிரியே பரவளையத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா குழியில பகுதியில் தான் வந்து எல்லா கதிர்களும் வந்து எதிரொலி வந்து படும். அது எல்லாம் இந்த படக்கூடிய எல்லா கதிர்களையுமே வந்து ஒரே புள்ளியில் வந்து குவியமாகும். ஓகேவா, இந்த குவியக்கூடிய புள்ளியில் குவியக்கூடிய கதிர்கள் வந்து மறுபடியும் எதிரொலிப்பு பரவளையத்தை நோக்கி எதிரொலிப்பு அடையும். அது எல்லாமே வந்து எப்படின்னா எதுக்கு இணையாக இருக்கும் அப்படின்னா இது முதன்மை கோடு இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து படிச்சுல அதுக்கு இணையாகவே இதுவும் நேராக இப்படியே செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. அடுத்தது இந்த எதிரொலிக்கிற இந்த குவிய புள்ளியிலிருந்து வருது இல்லைங்களா, அதாவது இந்த மாதிரி இந்த குவியில் பட்டு மறுபடியும் இதுவே நோக்கியே இது எப்படி வந்து
இங்கே இந்த புளியில் வந்து குவியுது இல்லையா இந்த எதிரொலிப்பு கதிரே, இது வந்து மறுபடியும் எப்படியா இருக்கும் அப்படின்னா முதன்மை கட்சி மாதிரியே இதே மாதிரி எதிரொலிச்சுட்டு இருக்கும். ஓகேவா? இந்த கதிர் இருக்கு இல்லையா, இந்த கதிர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகம், வெகு தொலைவிற்கும், அதாவது குறிப்பிட்ட திசையில் எல்லாமே விரிந்து செல்லும். அதே மாதிரி இது பொலிவு குறையாமல் மிக நீண்ட தொலைவிற்கு பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது இந்த பரவளைய கதிரும் குழியாடி மாதிரியே தாங்க. குழியாடி மாதிரியே இந்த குளிர்ந்த பரப்பில் தான் வந்து பட்டு ஒரு குவியத்தில் வந்து எல்லா கதிர்களையும் எதிரொலிக்கும். ஓகேங்களா? இந்த எதிரொலிக்கிற கதிரும் வந்து மறுபடியும் வந்து பரவளையத்தை நோக்கி எதிரொலிக்கும். ஓகேங்களா? இந்த எதிரொலிக்க கதிர் வந்து மறுபடியும் பட்டு இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த முதன்மை கதிர் படுது இல்லையா, அதே போலவே அதே திசைக்கு இணையாகவே செல்லும். அது எந்த திசையை நோக்கி செல்லுதோ அதுவும் அதே திசையை நோக்கி செல்லும். அப்படி செல்லக்கூடிய இந்த கதிரானது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பொலிவு குறையாமல் நீண்ட தொலைவிற்கு பயணம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் அதனுடைய இதுவே கான்செப்டே. இந்த பரவளையமும் குழியாடியும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பரவளையத்தில் இந்த குவியத்தில் வந்து இதாகுது இல்லையா, அந்த கதிரானது மறுபடியும் வந்து இதே மாதிரியே இணை கதிர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன ஆகும், இந்த கதிர் தான் வந்து என்ன ஹைலைட்டு, மிக பொலிவானதாக இருக்கும், அதிக தூரத்துக்கு பயணம் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இந்த கான்செப்டை வச்சு தான் வந்து பரவளைய ஆடியை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளி, வெப்பம், ஒளி, ரேடியோ அலைகள் போன்றவற்றின் ஆகியவற்றில் வந்து ஆடியின் குவிய பரப்பில் வீழ்த்தி சேகரிக்கிறாங்க. அதே சமயம் இந்த தொலைநோக்கிகள், ரேடியோ தொலைநோக்கிகள், தொலைபேசி கருவிகள் அவற்றையெல்லாம் வந்து சூரிய சமையற்கண்கள், சூரிய வெப்பச்சுழற்றி, இதில் எல்லாமே வந்து பரவளைய ஆடிய இந்த கான்செப்டை வச்சு தான் யூஸ் பண்ணி இந்த பரவளைய ஆடியை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பரவளைய இது ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஷின். கிரிக்கோ ரோமன் காலத்திலேருந்தே பரவளைய ஆடி வந்து வேலை செய்யும் தத்துவமானது அறியப்பட்டிருந்துன்னு சொல்லியிருக்காங்க. கணித வல்லுநர் டயோக்கில்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள் என்ற நூலில் வந்து இதனுடைய தகவல் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே சமயம் இயற்பியாளர் இஃபின் ஷால் அப்படிங்கிற ஒரு இயற்பியாளர் வந்து 19ஆம் நூற்றாண்டில் பரவளைய ஆடிகளை பற்றி கற்றறிந்தார். அவர் தான் முதலாக வந்து 1882 ஜெர்மன் இயற்பியாளர் ஹென்றி ஹிட்ஸ் தான் முதலாக வானவில் வாங்கி ஆண்டனாவை வந்து வடிவமைத்தார். ஆண்டனாவை வடிவமைத்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஹென்றி ஹிட்ஸ். ஓகேங்களா? அடுத்து கோளக ஆடிகள் தொடர்பான பதங்கள். கோளக ஆடி நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா, அதாவது கோளக பரப்பில் உள்ள ஒரு வளைந்த ஆடி போன்ற பகுதி தான் வந்து ஒரு வளைந்த ஆடி போன்ற பகுதி தான் வந்து கோளக ஆடி அப்படின்னு படித்தோம். இதில் வந்து சில வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைவு மையம். வளைவு மையம் அப்படின்னா ஆடி உருவாக்கப்பட்ட கோலத்தின் மையம் தான் வளைவு மையம். இது இருக்குதுங்களா, இது வந்து ஒரு கோளக ஆடி. ஓகேங்களா? ஆடி உருவாக்கப்பட்ட மையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி உருவாக்குறதுக்கு தேவையான இந்த கோளகத்தினுடைய மையம் தான் வளைவு மையம், சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஆடி மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி எங்கே இருக்கும், ஏதாவது ஒரு பகுதி தானே ஆடியாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பகுதி தான், இந்த ஆடியினுடைய மைய பகுதி தான் வந்து ஆடி மையம். இந்த ஆடியினுடைய மையம் தான் வந்து ஆடி மையம். ஓகேங்களா? இது பிங்கிற லெட்டரால் குறிக்கிறாங்க. இந்த வளைவு மையத்தை வந்து சிங்கிற, அதாவது கோளகத்தினுடைய நார்மலாகவே மையப்பகுதி வந்து சின்னு தான் சொல்லுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க. அது ஒரு கோளகத்தினுடைய ஆடி உருவாவதற்கு தேவையான இந்த கோளகத்தினுடைய மையத்தை தான் சி வளைவு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடியினுடைய கோளக ஆடிங்கிறது என்னது ஒரு பகுதியாக தான் இருக்குது. இந்த ஆடியினுடைய மையம் தான் வந்து ஆடி மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பி லெட்டரால் குறிக்கிறாங்க. வளைவு ஆரம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா கோளத்தின் மையத்திற்கும் அதன் முனைக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் வளைவு ஆரம். அதாவது கோளத்தினுடைய மையத்திற்கும் அதனுடைய முனைக்கும், ஓகேவா, அது இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் தான் வந்து வளைவு ஆரம். நம்ம கோளத்தில் ஒரு வளைவு ஆரம் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து இங்கே இதுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் வளைவு ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆர் கோளத்தின் மையத்திற்கும் அதன் முனைக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் வளைவு ஆரம். இது ஆங்கில எழுத்து ஆர் என்ன அப்படிங்கிறதுல குறிக்க செஞ்சாங்க. முனை என்பது ஆடியின் பரப்பில் முதன்மை அச்சு ஆனது ஆடியை சந்திக்கும் புள்ளியாகும். இது ஆடி மையம் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்து முதன்மை அச்சு. ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு தான் முதன்மை அச்சு. ஆடி மையம்னா என்னன்னு பார்த்தோம், ஆடி மையம்னா இது, அப்புறம் ஆடி மையம் வளைவு மையம் இது, இந்த ரெண்டையும் இணைக்கிற கோடு தான் முதன்மை அச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மையத்தையும் பிஏசியையும் இணைக்கிற கோடு தான் முதன்மை அச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து குவியம். ஒரு ஒளிக்கற்றையானது கோளகாடியில் பட்டு எதிரொலித்த பின்பு ஒரு புள்ளியில் வந்து குவியுது இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து குவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது இப்படி இங்கே எல்லாமே வந்து படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பட்டு ஒரு நிமிஷம், ஒளிக்கற்றையானது எல்லாமே இங்கே வந்து பட்டு இப்படி பட்டு இது இப்படி இங்கே எல்லாமே வருது இல்லையா ஒளிக்கற்றை, சாரி நான் தப்பு போட்டேன்.
இப்படி எல்லாமே வந்து ஒளிக்கற்றையானது பட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புள்ளியில் வந்து இப்படியும் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு புள்ளியில் இருந்துங்களே இதுதான் வந்து குவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? குழியாடியில் குவியம் எப்படி இருக்கும், குவியாடியில் இருக்கும் எப்படி இருக்குன்னா, குழியாடியில் வந்து குவியும் புள்ளி வந்து உள்ளுக்குள்ளே இந்த உள்ளுக்குள்ளே இருக்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவியாடியில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து குவியம் நடைபெறும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து குவிய தொலைவு அப்படின்னா ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் குவி தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவி தொலைவு ரொம்ப ஈஸிங்க. அதாவது ஆடியினுடைய மையம் இது பி. இந்த ஆடி மையத்திற்கும் முதன்மை இங்கே குவியம் இது இல்லையா, இதுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் குவிய தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குவியம்ங்கிறது இந்த படத்தில் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து குவியம்னு நம்ம அப்போ பார்த்தோம். ஓகேவா? இதுதான் குவியம். குவிய தொலைவு அப்படின்னு நினச்சின்னா இந்த கோளகாரனுடைய மையம் இது ஆடி மையம். ஓகேங்களா? இந்த ஆடி மையத்திற்கும் இந்த குவியத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் குவிய தொலைவு. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் இல்லை தொலைவு தான் வந்து குவிய தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிய தொலைவு இருங்கிறது வளைவு ஆரத்தை ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து குவிய தொலைவு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது இங்கே வந்து இது வந்து இங்கே ஏதாவது ஒரு புள்ளியில் வந்து இங்கே தான் வந்து குவியும் இல்லைங்களா? இங்கே குவியும்னு வச்சுக்கோங்க. இங்கே குவியெல்லாம் புள்ளியெல்லாம் பட்டு இங்கே குவியுதுன்னு வச்சுக்கோங்க. எதிரொலிப்பு கதிர் எல்லாமே இங்கே குவியுதா? இது குவியம். குவியத்துக்கும் ஆடி மையத்திற்கும் உள்ள தொலைவு தான் குவிய தொலைவு. அப்போ இந்த வளைவு ஆரங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வளைவு ஆரங்கிறது இதுதான் சிக்கும் பிக்கும் உள்ள தொலைவு. சிங்கிறது இங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த குவியங்கிறது இங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து பி, இது வந்து எது ஃபுல்லாக சேர்ந்து வளைவு ஆரம்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த குவிய தொலைவுங்கிறது இது வி. அப்போ இது என்னது, இந்த வளைவு ஆரத்தில் பாதி தானே விஏ, அதை தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த வளைவு ஆரம் டிவைடட் பை 2 தான் வந்து குவிய தொலைவு. புரியுதுங்களா? அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படத்தில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். இதில் வந்து என்ன நம்ம பார்த்தோம், இது வந்து ஆடி மையம் பி, இதில் வந்து ஆடி மையம் பி, இது வந்து குவியம். இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள தொலைவு தான் குவிய தொலைவு. புரியுதா? இப்போ இதனுடைய கோலகம் எப்படி இருக்கும், கோலம் மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கோங்க. எனக்கு சரியாக வரல. இதனுடைய மையப்பகுதி இங்கே சி இருக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து என்னது, வளைவு ஆரம். அப்போ இதனுடைய இது நல்லா சென்டர் பாயிண்ட்டாக வரைஞ்சிங்கன்னா கோலம் வந்து நல்லா பெருசாகவே வருங்க. எனக்கு இடம் பத்தாதனால நான் சொல்கிறேன். அப்போ இது வந்து குவியம், இது வந்து குவிய தொலைவு, இது வளைவு ஆரம். அப்போ வளைவு ஆரம், அப்போ வளைவு ஆரங்கிறது என்னது, குவிய தொலைத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு குவிய தொலைவு வேணும் அப்படின்னா வளைவு ஆரம் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா குவிய தொலைவில், அதை தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்போ குவிய தொலைவு அப்படின்னா என்னது, வளைவு ஆரம் டிவைடட் பை 2, இதுதான். சரிங்களா? இதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ குவிய தொலைவு வேணும் அப்படின்னா வளைவு ஆரம் டிவைடட் பை 2. அதே வந்து வளைவு ஆரம் வேணும் அப்படின்னா குவிய தொலைத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் வளைவு ஆரம். இதெல்லாம் சும்மா சிம்பிளான கணக்கு தான் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து கோளகாடியில் தோன்றும் பிம்பங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கோளகாடியில் வந்து 2 வகையான பிம்பங்கள் தோன்றினா அது ஒன்று பார்த்தீங்கன்னா மெய்பிம்பம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாயபிம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்பிம்பம்னா திரையில் பிடிக்கக்கூடிய பிம்பங்கள் எல்லாமே மெய்பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாயபிம்பம் அப்படின்னா திரையில் பிடிக்க இயலாத பிம்பம் எல்லாமே மாயபிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே வந்து வாகனத்தில் போகக்கூடிய அந்த வாகனத்துக்கு நம்ம வாகனத்தில் யூஸ் பண்ணுறோம்ல கண்ணாடி, அதில் தோன்றக்கூடிய பிம்பம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாயபிம்பம். ஏன்னா அதை வந்து திரையில் பிடிக்க முடியாது. இதே குழியாடி நம்ம வைக்கிறக்கூடிய பிம்பம், அதை கண்ணாடியில் பார்க்குறோம்னா அந்த பிம்பம் வந்து மெய்பிம்பம், அதை வந்து திரையில் வீழ்த்த முடியும். ஓகேவா? அப்போ அது மெய்பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் இந்த குழியாடி கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த பிம்பம் எப்படி இருக்கும்னு ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்டத்தால இருக்கிறப்ப இந்த கண்ணாடிக்கு கிட்டத்தால நின்று பாருங்க, பிம்பம் வந்து கரெக்டாக நேராக நல்லா பெருசாக தெரியும். அதே வந்து பின்னாடி போக 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 இருளா தொலைவை அடையிறப்ப என்ன உங்களுக்கு பிம்பம் வந்து சின்னதாக தெரியும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது குவியாடியில் தோன்றும் பிம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவியாடியில் தோன்றும் முதல்ல இது போகிறதுக்கு முன்னாடி நல்லாவே நம்ம வச்சுக்கோங்க. குவியாடியில் வாகனத்தில் தோன்றக்கூடிய பிம்பம் வந்து குவியாடியில் தோன்றிருப்போம், வாகனத்தில் தோன்றக்கூடிய பிம்பம் மாயபிம்பம். அப்போ இது எல்லாமே வர்றது மாயபிம்பம். ஓகேங்களா? அதே சமயம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குழியாடிங்கிறது கண்ணாடியில் தோன்ற பிம்பம். கண்ணாடியில் தோன்ற இந்த பிம்பம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெய்பிம்பம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த கொஷின் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எல்லா டெட் எக்ஸாம்லேயும் இதை சம்மந்தமாக ஒரு கொஷின் கேட்பாங்க. அதனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் நல்லா ஈஸியாக புரியும். ஓகேங்களா?
குவியாடியில் தோன்றக்கூடிய பிம்பம் மாயபிம்பம், அதனால எல்லாமே மாயபிம்பம். அதே சமயம் குழியாடியில் தோன்ற பிம்பம் கண்ணாடியில் தோன்ற பிம்பம், அதனால இது எல்லாமே என்னது மெய் பிம்பம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் குவியாடியை பார்த்து முடிச்சிடலாம். குவியாடி அப்படின்னா எப்படி இருக்கும்? குவியாடி இப்படி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் குவியாடி இல்லையா? வரமாட்டேங்குது. இப்படி ஓகேங்களா? குவியில் வந்து ஒளிக்கதிர்களாக வரும். ஒளிக்கதிர்கள் வந்து எப்படி இருக்கும்? இப்படி வரும். சரிங்களா? இப்படி தான் வந்துட்டுருக்கும் ஒளிக்கதிர்கள். ஓகேங்களா? இதனுடைய பாயிண்டில் முதன்மை அச்சுக்கோடு இதுவா? அப்போ இங்கே பாயிண்ட் என்னது? இங்கே வந்து பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பி. அப்புறம் இங்கே வந்து எஃப், இங்கே வந்து சி. சிங்கிறது வளைவு மையம், பிங்கிறது கோளக ஆடியினுடைய மையம், கோளக ஆடியினுடைய மையம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த சிஎஃப்பி ஓகேவா? இப்போ இதில் தோன்றக்கூடிய பிம்பம் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்கன்னா எஃப்ல பிம்பம் தோன்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஈரில்லா தொலைவில் இருந்துச்சு அப்படின்னா பொருள், இப்போ அதாவது இங்கிருந்து தான் இங்கே தான் பொருள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பொருள் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா பிம்பத்தினுடைய நிலை எஸ்ஸில் இருக்கும், எஃப்ல இருக்கும். அப்போ புள்ளியானது மிகச்சிறியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த பிம்பம்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது குவியாடியில் தோன்ற பிம்பம் எல்லாமே நேரான மாய பிம்பம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஒரு நிமிஷம் இதில் அழிச்சிட்றேன். அதாவது குவியாடியில் தோன்றக்கூடிய எல்லா பிம்பமே மாய பிம்பம் அப்படிங்கிறத மட்டும், இதை இப்போதைக்கு நான் குவியாடி மட்டும் தான் சொல்ல போகிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. குவியாடியில் தோன்றக்கூடிய பிம்பம் எல்லாமே மாய பிம்பம். ஓகேங்களா? இப்போ இந்த 3 இதை பார்க்க போகிறோம். இதில் வந்து குவியாடியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 புள்ளியை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், எஃப்பும் பியும் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ எஃப்ல ஈரில்லா தொலைவில் இருந்துச்சுன்னா பிம்பம் எங்கே கிடைக்கும்? எஃப்ல கிடைக்கும். அப்போ மிகச்சிறியதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து எஃப்க்கும் பிக்கும் இடையில ஈரில்லா தொலைவிற்கும் ஆடி மையத்திற்கும் இடையில இருந்துச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து பார்க்குறப்ப ஈரில்லா தொலைவிற்கும் ஆடி மையத்திற்கும், ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி இருக்குது குவியாடி. இங்கே முதன்மை அச்சுக்கோடு, இது வந்து பிஇ, இங்கே எஃப், இது சிஇ. பொருளானது ஈரில்லா தொலைவில் இருந்தால் பிம்பம் வந்து எங்கே கிடைக்கும்? எஃப்ல கிடைக்கும், அது சின்னது. ஓகேவா? பொருளானது வந்து கொஞ்சம் கிட்டத்தால வந்துருச்சு. அப்போ ஈரில்லா தொலைவிற்கும் ஆடி மையத்திற்கும் இடையில இருந்துச்சுன்னா, இந்த இது இருக்கும், ஆடி மையங்கிறது பி தானே, இதுக்கு இடையில இருந்துச்சு அப்படின்னா பொருளானது எங்கே கிடைக்கும்? பிக்கு எஃப்க்கு இடையில கம்மிக்கும், சிறியதாக, அவ்வளோதான் நேரான பிம்பம். இது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குழியாடி பார்க்கலாம். குழியாடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழியாடிங்கிறது எப்படி இருக்கும்? அதாவது இப்படி ஓகேங்களா? இப்படி இருக்குமா? அப்புறம் இங்கே முதன்மை கோடு இங்கே எப்படி இருக்கும்? பி. இங்கே வந்து பி, இதுதான் பி. ஓகேங்களா? இந்த எடை எழுதல, அதனால நான் இங்கே எழுதியிருக்கேன். ஒரு நிமிஷம். இப்படி இருக்குங்களா? இது வந்து பி, கோளகாடியின் மையம். அடுத்தது சி, வளைவு மையம். அப்புறம் எஃப். ஓகேவா? இப்போ இதில் என்ன நம்ம முதல்ல பொருளை வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பொருளானது சிக்கு ஈரில்லா தொலைவில் இருக்குது, அப்புறம் சிக்கு அப்பால் இருக்குது, அப்புறம் சியில் இருக்குது, அப்புறம் சிக்கு எஃப்க்கு இடையில இருக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்ல இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்க்கும் பிக்கு இடையில இருக்குது. புரியுதா? இப்படி ஞாபகம் வச்சுங்க. அதாவது இந்த ஒரு கோடை மட்டும் வரைஞ்சி நான் சொல்கிறேன். இங்கே சி இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, இங்கே பி இருக்குது. ஓகேங்களா? ஓகே, கரெக்ட். இப்போ ஆடி வந்து இங்கே இருக்குது இல்லையா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பொருளினுடைய நிலையை வந்து எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, சிக்கு அப்பால் இருக்குது, அப்போ சாரி சி ஈரில்லா தொலைவில் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஈரில்லா தொலைவில் முதல்ல இருக்குங்க. ஈரில்லா தொலைவில் இருக்கும், அப்புறம் சிக்கு அப்பால் இருக்கும், அப்புறம் சியிலேயே இருக்கும், அப்புறம் சிக்கு எஃப்க்கு இடையில இருக்கும், அப்போ எஃப்ல இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கு எஃப்க்கு பிக்கு எப்பவுமே இப்படி தான் எழுதிட்டு போயிருக்கும், அதனால் எஃப்க்கு பிக்கு இடையில இருக்கும். புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஈரில்லா தொலைவில் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கு அப்பால் இருக்கும், மூணாவது சியில் இருக்கும், அப்புறம் எஃப்க்கு சிக்கு இடையில இருக்கும்,
அஞ்சாவது எஃப்ல இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது எஃப்க்கு பிக்கு இடையில இருக்கும். ஓகேங்களா? இதில் தோன்ற எல்லா பிம்பமுமே தலைகீழான மெய்பிம்பம் தான். ஆனால் லாஸ்ட் பிம்பம் மட்டும் நேரான மாய பிம்பமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு ஈரில்லா தொலைவில் இருக்கிறப்ப பிம்பத்தினுடைய நிலை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ல இருக்கும். ஓகேவா? பொருளினுடைய நிலை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன இருக்கும்? ஈரில்லா, சிக்கு அப்பால், அப்புறம் சியில், அப்புறம் சிக்கும் எஃப்க்கு இடையில, அதுக்கப்புறம் சியில், அப்புறம் சிக்கு எஃப்க்கு இடையில, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்லேயே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்க்கு பிக்கு இடையில. அப்போ பிம்பத்தினுடைய நிலையை எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ல ஈரில்லா தொலைவில் இருக்கிறப்ப எஃப்ல இருக்கும், அப்புறம் சிக்கு எஃப்க்கு இடையில இருக்கும். ஓகேங்களா? ஈரில்லா தொலைவில் இருக்கிறப்ப சியில் இருக்கும், ரெண்டாவது சிக்கு எஃப்க்கு இடையில இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியிலேயே இருக்கும், அதுக்கப்புறம் மூணாவதுல பார்த்தீங்கன்னா சிக்கு அப்பால் இருக்கும், எஃப்ல இருக்கிறப்ப அதுக்கப்புறம் ஈரில்லா தொலைவில் இருக்கும், எஃப்க்கும் பிக்கும் இடையில இருக்கப்ப ஆடிக்கு பின்னால் தோணிடும். ஓகேங்களா? இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும், இது தலைகீழ அப்படியே சொல்கிறது தான். நல்லா மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும், பட் ஈஸி தான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இந்த கோட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சி, அதுக்கப்புறம் எஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பொருள் வந்து ஈரில்லா தொலைவில் இருக்கும், அப்புறம் சிக்கு அப்பால் இருக்கும், அப்புறம் சியில் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும்? எஃப்ல இருக்கும், அப்புறம் எஃப்க்கும் பிக்கும் இடையில இருக்கும். அவ்வளோதான். இதுதான் இந்த மொத்தமே 1 2 3 4 5 6 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஈரில்லா தொலைவில் இருக்கிறப்ப இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த இதில் எழுதுகிறப்ப சிக்கு அப்பால் இருந்து ஈரில்லா தொலைவிலேருந்து வந்தோம் இல்லையா? அப்போ ஈரில்லா தொலைவில் இருக்கிறப்ப எஃப்ல இருக்கும். ஓகேங்களா? அடுத்து சிக்கு அப்பால் இருக்கிறப்ப சிக்கு எஃப்க்கு இடையில இருக்கும். ஓகேங்களா? அதே சமயம் சியில் இருக்கிறப்ப பொருளும் சியிலியே தான் இருக்கும், சியில் இருக்கப்ப சியிலியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கு எஃப்க்கு இடையில இருக்குங்கப்ப இங்கே சிக்கு அப்பாலில் போயிடுது. புரியுதா? அப்புறம் எஃப்ல இருக்கிறப்ப ஈரில்லா தொலைவில் போயிடுது, எஃப்க்கு இதுக்குனப்ப பின்னாடியே போயிடுது. புரியுதா? இதுதான் கான்செப்டே. இது அப்படியே தலையில நீங்கள் எழுதிட்டு வர வேண்டியதா. சியில், அதாவது இப்போ நான் இந்த ஒரு இதை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது இப்போ பாருங்க, இந்த இதை வந்து இப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து என்னது? எஃப், இது சி, இது வந்து பின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஈரில்லா தொலைவில் இருக்கிறப்ப இங்கே வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈரில்லாங்கிறது இங்கே வரப்ப இங்கே என்ன எழுதுவீங்கன்னா எஃப்னு எழுதுவீங்க. சாரி, இங்கே எழுதுகிறப்ப எஃப்ல எழுதுகிறப்ப எஃப்னு இங்கே எழுதுவீங்க. அதுக்கப்புறம் சிக்கு இந்த ரெண்டுக்கு இடையில இங்கே சிக்கு அப்பால்னு இது வந்து இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிம்பத்தினுடைய நிலையை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப்ல இருக்கும், அப்புறம் எஃப்க்கு சிக்கு எஃப்க்கு இடையில இருக்கும், அப்புறம் சியிலேயே இருக்கும், அப்புறம் சிக்கு அப்பால போயிடும், அப்புறம் ஈரில்லா தொலைவில் இருக்கும். அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு இடம் இல்லாதனால ஆடிக்கு பின்னால் இது அப்படியே தலைகீழாக எழுதிட்டு வர வேண்டியதான். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் பொருளினுடைய நிலையை எழுதுகிறப்ப ஈரில்லா தொலைவு, அப்புறம் சிக்கு அப்பால் சிக்கும் எஃப்க்கும் இடையில, அப்போ எஃப்ல எஃப்க்கும் பிக்கு இடையில. அதே பிம்பத்தினுடைய நிலையை நீங்கள் எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பத்தில் எழுதுகிறப்ப எஃப்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கு எஃப்க்கு இடையில, அப்புறம் சிக்கு எஃப்க்கு இடையில, அப்புறம் சியிலேயே, அப்புறம் ஈரில்லா தொலைவு, அதுக்கப்புறம் நம்ம எழுதுறதுக்கு இடையே இல்லை. ஓகேங்க? சிக்கு அப்பால், அப்புறம் தான் ஈரில்லா தொலைவு, அதுக்கப்புறம் எழுதுறதுனால இல்லாதனால அப்படின்னால ஆடிக்கு பின்னால் அப்படின்னு எழுதிடும். ஓகேங்களா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து இந்த எஃப் இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறப்ப எல்லாமே வந்து பொருள் வந்து சின்னதாக தான் இருக்கும். சிக்கு இந்த பக்கம் மேலே போயிட்டனால பொருள் வந்து ரெண்டும் பெரியதாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து எஃப்க்கு பிக்கு இடையில இருக்கனால பின்னால் ஆடிக்கு பின்னாடி போனதுனால இது நேரான பிம்பமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? இது அப்படியே வந்து இதே மாதிரியே தாங்க மாற்றி மாற்றி எழுதணும். புரியுதுங்களா? இது புரியலன்னா சொல்லுங்கள், இது தனியாகவே ஒரு வீடியோவாக நான் சொல்லித்தரேன். இது ரொம்ப ஈஸியானதான், பட் இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே தலைகீழான பிம்பம், இது மட்டுமே நேரான மாய பிம்பம். இந்த நேரான மாய பிம்பனுடைய கான்செப்டை தான் எஃப்க்கு பிக்கும் இடையில கான்செப்டை மட்டும்தான் நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து வந்து
இந்த பரவலை ஆடையில் பிம்பம் பார்த்திங்கன்னா எப்படி தெரியும் அப்படின்னு சும்மா ஒரு இதாக சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து வளைந்த பரப்புடைய ஆடியினுடைய பயன்கள். வளைந்த பரப்படையிலையும் பார்த்தீங்கன்னா குழியாடிகள் குவியாடிகள் அப்படின்னு 2 பயன்படுத்தியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழியாடிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழியாடிகளில் வந்து எங்கெங்கன்னா பெரிதான பிம்பத்தை உருவாக்கவும் அலங்கார கண்ணாடியாகவும் முகச்சவர கண்ணாடிகளால் இந்த குழியாடிகள் பார்த்தீங்கன்னா ஒளியை நீண்ட தொலைவு பரவ செய்வதால் டார்ச் விளக்குகள், தேடு விளக்குகள், வாகனங்கள்லாம் இந்த குழியாடி பயன்படுத்துகிறாங்க. அதே சமயம் பரந்த பரப்புகளிலிருந்து ஒளியினை சேகரித்து ஒரு புள்ளியில் குவிய செய்யுது. அதனால் இது சூரிய சமையல் கல்லில் வந்து பயன்படுத்துகிறாங்க. நிழலை ஏற்படுத்தாமல் பொருள்களை தெளிவாக காண்பதுதான் மருத்துவர்கள் வந்து கண், காது, தொண்டை பகுதியில் எல்லாமே வந்து அந்த டாக்டர்கள் யூஸ் பண்ணுற கண்ணாடி கூட குழியாடி தான். எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளிலும் குழியாடி தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த குவியாடி எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, வாகனத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, வாகனங்களில் பின்புறம் வர வாகனத்துக்களை அறியறதுக்கு இந்த குவியாடி பயன்படுத்துகிறாங்க. அதே சமயம் மருத்துவமனைகள், தங்கும் விடுதிகள், பள்ளிகள், அங்காடிகள் இவற்றை எல்லாமே வந்து கட்டடத்தின் குறுகிய வளைவுகள் உள்ள சுவர்கள், கூரைகளில் இந்த ஆடி பொருத்தப்பட்டிருக்கும். சாலைகளின் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளில் இந்த குவியாடிகள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரொலிப்பு விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரொலிப்பு விதிகள் அப்படின்னா, எதிரொலிப்புனா என்னென்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எதிரொலிப்புனா என்ன, ஒரு பொருளானது ஒரு சமதள பரப்பில் பட்டு எதிரொலிக்க பேர் தான் எதிரொலிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்க. அதாவது இந்த பொலியை வந்து படுறது வந்து படுகதிர் அப்படின்னும், எதிரொலிக்கிறத வந்து எதிரொலிப்பு கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படுகதிருக்கும் எதிரொலிப்புக்கும் இடையே உள்ள கோணம் வந்து எப்பயுமே சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எதிரொலிப்பு விதிகள் வந்து சிலது கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படுகதிர், எதிரொலிப்பு கதிர், இந்த குத்துக்கோடு 3மே வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும். இந்த குத்துக்கோடு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கற்பனையாக வரையக்கூடிய ஒரு செங்குத்து கோடு தான். இந்த படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடையே கற்பனையாக வரையக்கூடிய ஒரு செங்குத்து கோடு தான் குத்துக்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 3மே வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும். இது ஒரு ஃபர்ஸ்ட் லா. படுகதிர், எதிரொலிப்பு கதிர், குத்துக்கோடு 3ம் ஒரே தளத்தில் அமையும். அதே சமயம் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது I = 6 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வெள்ளியே மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாகும். ஆகவே கண்ணாடியின் மீது மெல்லிய படலமாக வெள்ளியை படிய வைத்து ஆடிகளை உருவாக்குகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எதிரொலிப்பினுடைய வகைகள். எதிரொலிப்பின் வகைகள் பார்த்தீங்கன்னா, ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்னு 2 வகையாக பிரிக்காங்க. அதாவது ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒளியானது ஒரு சமதள பரப்பில் பட்டு அதே மாதிரி எதிரொலிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த படுகதிருக்கும் எதிரொலிப்புக்கும் இடையே உள்ள கோணம் வந்து 2மே ஈக்குவலாகவும் இருக்கும். எதிரொலிப்பும் படுகதிரும் எதிரொலிப்பதும் ஒரே மாதிரியாகவே இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இதற்கு இடைப்பட்ட கோணமும் வந்து ஈக்குவலாக இருக்கும், சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒழுங்கான எதிரொலிப்பை வந்து கண்ணாடி எதிரொலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமதள கண்ணாடியில் உருவாகிற எதிரொலிப்பு வந்து ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த படம் வந்து. ஓகேங்களா? அதே ஒழுங்கற்ற எதிரொலிப்புனா, சொரசொரப்பான பகுதிகளை பட்டு எதிரொலிக்கக்கூடிய ஒளி எல்லாமே வந்து ஒழுங்கற்ற எதிரொலிப்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி படுறது, இப்போ வந்து இந்த மாதிரி படுறதுன்னு வச்சுக்கோங்க, இங்கேயே சொரசொரப்பான பகுதியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி பட்டு ஒரு ஒளி வந்து இப்படி போகும், ஒரு ஒளி வந்து இப்படி வந்து எதிரொலிக்கும், சில ஒளி வந்து இப்படி எதிரொலிக்கும், சிலதெல்லாம் இப்படி எதிரொலிக்கும், சிலதெல்லாம் வந்து இப்படி எதிரொலிக்கும். அதாவது ஒளியானது சரியான பாதையில் வந்து எதிரொலிக்காது, அங்கே இங்கேயுமா எதிரொலிக்கும். ஓகேங்களா? அதை வந்து ஒழுங்கற்ற எதிரொலிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஒழுங்கற்ற எதிரொலிப்பு வந்து இது வந்து ஒழுங்கற்ற எதிரொலிப்பு கிடையாதுங்க. இந்த படம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த படம் ராங். ஒழுங்கற்ற எதிரொலிப்பு பரவலான எதிரொலிப்பு அப்படின்னும் சொல்கிறாங்க. இது சுவரின் மீது ஏற்படும் எதிரொலிப்பு வந்து ஒழுங்கற்ற எதிரொலிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பன்முக எதிரொலிப்பு. பன்முக எதிரொலிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சமதள ஆடியை வந்து 2 ஒரே ஜாயின் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, இதில் ஒரு ஒளியானது பட்டு ஒரு பொருளை வச்சிங்க அப்படின்னா, இங்கேயும் கண்ணாடியில் தெரியும், இந்த கண்ணாடியும் தெரியும். பட் இந்த கண்ணாடியில் தெரிகிற பிம்பம் வந்து எதிரொலிப்பு அடைஞ்சு இங்கேயும் தெரியும். இந்த மாதிரி 3 பிம்பமாக தெரியும். இதுக்கு பேர் தான் பன்முக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து கடைகள் எல்லாம் வந்து இந்த எதிரொலிப்பை பயன்படுத்தாங்க. இந்த 2 சமதள ஆடிகளுக்கு இடையே உள்ள கோணம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 360 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 2 ஆடிகளுக்கு இடையே உள்ள கோணம் வந்து கம்மியாகிறப்ப எதிரொலிக்கக்கூடிய கதிர்களின் பிம்பம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோணம் குறைய குறைய எதிரொலிப்பு கதிர்கள் வந்து அதிகமாகும். அதாவது அந்த பிம்பம் வந்து அதிகமாக தோண்டிகிட்டே இருக்கும். 2 கண்ணாடிகளுடைய உள்ள வந்து கோணத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கதிர்கள் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது 2 இந்த கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து தீட்டா என்ன, பிம்பங்கள் தோன்றும் எண்ணிக்கை 360 டிகிரி டிவைடட் பை டீட்டா -1 அப்படின்னு சொல்கிறாங்க.
ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஷின். இது கொஷின் இது கொடுத்துருப்பாங்க கணக்கு. அது ரொம்ப ஈஸியான கணக்கு தாங்க. அடுத்து கலைடாஸ்கோப்லேயும் அப்படி வந்து இந்த பன்முக எதிரொலிப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த பன்முக எதிரொலிப்பை வச்சு தான் கலைடாஸ்கோப்பு உருவாக்கலாம். நம்மளால் சின்ன வயசுலேயே செஞ்சு பார்த்துருப்போம் இல்லையா, 2 விதமான ஒரு 3 சமதள ஆடியை 3 ஒட்டுக்காக வச்சு அதை ஒரு செலோ டேப் கட்டு ஒட்டிட்டு அடியிலையும் கொஞ்சம் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கண்ணாடி துகள்கள்லாம் போட்டு கலர் பேப்பரை கொண்டு நீங்கள் கவர் பண்ணிடணும் இந்த மாதிரி. ஓகேங்களா, இதெல்லாம் கலர் பேப்பரில் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு இந்த அடிப்பகுதியை ஒட்டிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே கண்ணாடி துகளை வச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியில் நிறையா இந்த மாதிரி அழகான ஒரு இதெல்லாம் தெரியும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பன்முக எதிரொலிப்பு தான். ஒரு பிம்பம் இன்னொரு பிம்பில் பட்டு அதிகமான பிம்பங்கள்லாம் தோன்றும். இதான் கலைடாஸ்கோப்பு. பெரிஸ்கோப் நம்ம 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் இல்லையா. இந்த பெரிஸ்கோப்பு அப்படிங்கிறதுல 2 சமதள ஆடி பயன்படுத்துகிறாங்க. இது வந்து 45 டிகிரி கோணத்தில் இருக்கும். இதில் வரும் ஒளியானது முதல்ல இந்த சமதள ஆடியில் பட்டு எதிரொலித்து மறுபடியும் இந்த சமதள ஆடியில் பட்டு இங்கே எதிரொலிக்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. இதுதான் பெரிஸ்கோப்பினுடைய தத்துவமே. ஓகேங்களா, இந்த பெரிஸ்கோப்பில் எங்கே வேணுன்னா நீர்மூழ்கி கப்பல்களில் தான் மெயினாக பயன்படுத்துகிறாங்க. போரின் போது பயன்படுத்துறதுக்கு இந்த பெரிஸ்கோப் தான் வந்து ரொம்ப உதவி செய்யுது. ஓகேங்களா, இராணுவத்தில் உள்ள பதுங்கு குழியிலிருந்து இலக்கினை குறிப்பதற்கும் சுடுவதற்கும் இது வந்து பயன்படுது. தடை செய்யப்பட்ட இராணுவ பகுதிகளில் உள்ள முக்கியமான இடங்களை பெரிஸ்கோப்பினை பயன்படுத்தி புகைப்படம் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. உடல் உறுப்புகளை பார்ப்பதற்கும் ஒளியிலை பெரிஸ்கோப்பினை மருத்துவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஓகே, மருத்துவர்கள் பயன்படுத்தும் பெரிஸ்கோப் வந்து ஒளியிலை பெரிஸ்கோப். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளி விலகல்னால் ஒன்றும் இல்லைங்க, அதாவது சில பொருள்கள் வந்து ஒளியானது வந்து கண்ணாடி போன்ற பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒளியை பட்டு எதிரொலிக்கக்கூடிய தன்மையோடுது. ஆனால் சில பொருள்கள் வந்து ஒளியை வந்து பாதி அளவே ஊடுருவி செய்யும், பாதி அளவு வந்து எதிரொலிப்பு அடைய செய்யும். அது ஏற்கனவே நம்ம 7th ஸ்டாண்டர்ட் எல்லாம் சில பொருள்கள் காகிதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி அளவு வந்து ஒளி ஊடுருவி பாதி அளவு வந்து வெளியே எதிரொலிப்பு அடைய செய்யும். சரிங்களா, அப்போ வந்து உருவாக்கக்கூடியது தான் வந்து ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடர்வுமிகு ஊடகத்தில் செல்லும்போது பொருளானது அடர்வுமிகு ஊடகத்திலேருந்து செல்லும்போது அது அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு அடர்வுமிகு ஊடகத்திலேருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும்போது ஒளி செல்லும்போது அது வந்து விலகல் அடையுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளி வந்து அதிகம் ஒளி இந்த நீர் அப்படிங்கிறது பார்த்தீங்க, இப்போ நீர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி குழாயில் ஒரு பென்சிலை வச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியில் நீருக்குள்ளே இருக்கிறத நீரில் இருக்கிற பென்சிலை பார்த்தீங்க அப்படின்னா வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், மேலே இருக்க பென்சில் நேராக இருக்கும். ஏன்னா பென்சிலை தூக்கி பார்த்தீங்கன்னா பென்சில் நேராக தான் இருக்கும். இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒளி விலகல் தான். ஓகேங்களா, அதாவது அடர்வு மிகு ஊடகத்திலேருந்து அடர்வு குறை ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும்போது அது செங்குத்துக்கு கோட்டை விட்டு விலகி செல்லும். இதுக்கு தான் வந்து ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அடர்வு குறை ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு வந்து ஒளியானது செல்லும் பொழுது செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையும். ஓகேங்களா, இதுவும் ஒளி விலகல் தான். புரியுதுங்களா, அதாவது ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது ஒளிப்படும் புள்ளியில் செங்குத்து கோட்டின் அச்சை பற்றிய ஒளியின் விளைவு தான் ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு செல்லும் போது அதனுடைய செங்குத்து கோட்டை பற்றிய அச்சு விளைவு தான் வந்து ஒளி விலகல். அது அடர்வு குறை ஊடகமாக இருந்தால் செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையும். அதே அடர்வு மிக ஊடகத்திலேருந்து செலுத்தோம்னா அது செங்குத்து கோட்டை விட்டே விலகி செல்லிடும். அதுதான் அந்த பென்சில் இது. ஓகேங்களா, அதுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஊடகத்தில் வந்து ஒளி விலகல் அடைகிறது இல்லைங்களா, அதுக்கு அதனுடைய ஒரு ஊடகத்தில் ஒளி விலகல் அளவானது அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஊடகத்தில் அந்த ஒளி வந்து விலகல் அடையுதோ அதுதான் வந்து ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஊடகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எந்த எழுத்தால் குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ அப்படிங்கிற ஒரு எழுத்தால் குறிக்கிறாங்க. ஓகேங்களா, காற்றில் ஒளியின் திசையின் வேகம் டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம். இது வந்து எப்படி சொல்லிடுவாங்கன்னா ஒளியின் திசை வேகம் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியின் திசை வேகத்திற்கும் அதாவது காற்றில் ஒளியின் திசை வேகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தின் ஒளியின் திசை வேகத்திற்கும் இடையே உள்ள தகவு தான் வந்து தனித்த ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மியூங்கிற எழுத்தால் குறிப்பிடுவாங்க. சில உலகங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பொருள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை விட அதிகமாக வந்து ஒளி விலகல் எண் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. ஒளி விலகல் எண்ணிற்கு அழகு கிடையாதுங்க, ஏன்னா இது தகவு தானே. காற்றில் ஒளியின் திசை வேகத்துக்கும் ஊடகத்தில் இதற்கான இதில் தகவு தானே. அதனால் எது வந்து காற்றை விட கம்மியாக இருக்குதோ அது வந்து அந்த ஊடுருவு ஊடகத்தின் ஒளி விலகல் எண் 1 விட அதிகமாக இருக்கும். காற்றை விட குறைவாக இருக்கிறதுக்கு வந்து ஒளி விலகல் எண் வந்து 1 விட அதிகமாக இருக்கும். அதுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. காற்றுக்கு 1.0, நீருக்கு 1.33, ஈதர் 1.36, மண்ணெண்ணெய் 1.41,
சாதாரண கண்ணாடி 1.5, குவார்ட்ஸு 1.56, வைரம் 2.41 அப்படின்னு. அதாவது இது இன்னொன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, பொதுவாக ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து மற்றொரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணானது தனித்த ஒளிவிலகல் எண்ணானது தனித்த ஒளிவிலகல் எண்களின் தகவல் மூலம் தரப்படுகிறது. அதாவது μ12 அப்படின்னா இரண்டாவது ஊடகத்தின் தனித்த ஒளிவிலகல் எண் டிவைடட் பை முதல் ஊடகத்தின் தனித்த விலகல் எண். இரண்டாவது ஊடகங்கிறது C/V2 எழுதலாம். அப்போ டிவைடட் பை முதல் ஊடகத்தில் வந்து C/V1. அப்போ C/V2 இதை வந்து இன்ட்டு V1/C அப்படின்றதா, இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா V1/V2. அப்போ μ12 அப்படிங்கிறது V1/V2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஊடகங்களுடைய ஒளி ஊடகங்கள் எப்படி கண்டறியறது அப்படிங்கிறதுக்கு. இல்லைங்களா? அதாவது இது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரை பொறுத்து கண்ணாடியினுடைய ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நீரினுடைய ஒளிவிலகல் எண்ணும் கண்ணாடியினுடைய ஒளிவிலகல் எண்ணும் கொடுத்துட்டாங்க. அப்போ நீரின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடியின் ஒளிவிலகல் எண்ணை காண்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை வச்சு யூஸ் பண்ணி எழுதலாம். அப்போ 4/3/2 டிவைட் பை 4/3 அப்படின்னா இதை போட்டு நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து ஒளிவிலகலுக்கான ஸ்னெல் விதி அப்படின்னு. ஸ்னெல் விதி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் போது ஏற்படும் ஒளிவிலகலானது இரு விதிகளுக்கு உட்படுகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா படுகதிர், விலகு கதிர், அவை சந்திக்கும் குத்துக்கோடு மூணும் ஒரே தளத்தில் அமையும். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவல் ஒளிவிலகல் எண்ணிற்கு சமமாகும். இது வந்து ஒரு மாறிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது sin i by sin r ஈக்குவல் டு மியூ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்படின்னா sin θ1 டிவைட் பை sin θ2 ஈக்குவல் டு n2/n1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? படுகதிரானது எதிரொலி படைஞ்சு விலகு கதிர் இப்போ இருந்து கீழே போயிடும், இங்கே இதாக ஆகாது. ஓகேங்களா? ஊடகத்தின் வழியாக பரப்ப மாற்றி இது தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறப்பிரிகை. இது நம்ம ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு வெள்ளொலியை வந்து நம்ம ஒரு முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தும் போது அது 7 வண்ணங்களாக நிறப்பிரிகை அடையும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி நிறப்பிரிகை அடையிறதுல மறுபடியும் ஒரு முப்பட்டகத்தை வந்து தலைகளாக வச்சிங்க அப்படின்னா அந்த நிறப்பிரிகை அடைஞ்ச ஒளியானது மறுபடியும் இது வழியே செல்லும் போது வெள்ளொலியாக வரும். ஏன்னா நம்ம செலுத்தினது வெள்ளொலி தானே, அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதே தான் வந்து நியூட்டன் வட்டுத்தட்டு அப்படின்னு நம்ம சொல்லி படித்தோம் இல்லையா? அதாவது 7 வண்ணங்கள் அந்த வெப்ஜிஆர் கலரில் ஒரு வட்டுத்தட்டை வந்து அந்த முனையில் வச்சு வேகமாக சுற்றுறப்ப அது வந்து கலர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது என்ன தான் தெரியும்? வெள்ளொலியாக மட்டும் தான் தெரியும். வெள்ளொலிங்கிறது பல நிறங்கள் உள்ளடக்கியது அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சிவப்பு நிற ஒளிக்கதிரானது அதிக அலைநிலையத்தையும் குறைந்த விலகலையும் கொண்டுள்ளது. ஏன்னா சிவப்பு நிறம் வந்து அதிக அலைநீளம் உள்ளது, அதனால் குறைந்த விலகலையும், ஊதா நிற கதிர் வந்து குறைந்த அலைநிலையத்தையும் அதிக விலகலையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மலைத்துளியை பற்றி சொல்லியிருப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மலைத்துளியை பார்க்குறப்ப வந்து அது கலர்ஃபுல்லாக தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒளியானது பட்டு எதிரொலிப்பு நடக்கும். அந்த ஒளி ஏதாவது சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய ஒளி வந்து அந்த நீர்த்துளியில் பட்டு எதிரொலிப்பு நடக்கிறதால தான் எதிரொலிப்பு நடக்கிறதுனால தான் அந்த மலைத்துளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.